வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான மாடல் क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6 பார்ட் பார்த்துருக்கோம். இது பார்ட் 7. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average salary per head of all workers of an institution is rupees 60 rupees. Average salary எவ்வளவுனா 60 rupees எல்லா ஒர்க்கருக்கும் சேர்த்து. The average salary per head of 12 officer is rupees 400. இதுல ஆபீசரோட ஆவரேஜ் சேலரி 400 rupees. ஓகேங்களா? மொத்தம் 12 ஆபீசர்ஸ் இருக்காங்க. 12 ஆபீசரோட ஆவரேஜ் சேலரி 400 rupees. And the average salary per head of the rest is 56 rupees. ஆபீசர்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 56 rupees ஆவரேஜ் சேலரி. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the total number of workers in an institution, அப்படின்னா மொத்தம் அந்த இன்ஸ்டிடியூட்ல எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க கேக்குறாங்க. ஓகேங்களா? இத நம்ம டோட்டல் வந்து x ன்னு வச்சு செஞ்சோம்னா நமக்கு டைம் அதிகமாகும். இத நம்ம அடிஷன் மெத்தட்ல செய்யலாம். எப்படின்னு பாருங்க. மொத்தம் ஆவரேஜ் வந்து 60 rupees. இது ஆவரேஜ் ஆபீசர்ஸ் வந்து ஆவரேஜ் 400 rupees. அடுத்து ரெஸ்ட் ஆஃப் தி ஆபீசர் போக பேலன்ஸ் உள்ளவங்க. ஓகேங்களா? சோ ரெஸ்ட் ஆஃப் ஆபீசர் வந்து எவ்வளவு 56 rupees. ஓவராலா 60 rupees ஆவரேஜ். அது சென்டர்ல போடுங்க. சோ இந்த 56 க்கு இந்த 60 க்கு உள்ள டிஃபரண்ட் எவ்வளவு 4. அதே மாதிரி இந்த 400 க்கு இந்த 60 க்கு உள்ள டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 340. ஓகேங்களா? சோ இத அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது 1 4s ஆர், இது 8 4s ஆர் 32, பேலன்ஸ் டு 5 4s ஆர். சோ ஆபீசர் அண்ட் ரெஸ்ட் ஆபீசர் என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:85 ங்கற ரேஷியோல வரும். ஓகேங்களா? சோ இந்த 1 பார்ட் தான் 12 ஆபீசர்ஸ். அப்போ 1 பார்ட்டுக்கு 12 ஆபீசர்னா டோட்டல் கேக்குறாங்க. சோ இது ஒரு 85 பார்ட், இது ஒரு 1 பார்ட். அப்ப 86 பார்ட்க்கு வரும். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க. இதுதான் டோட்டல் வொர்க்கர். சோ 86 * 12. இத மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 6 12s are 72. 72 க்கு 2 பேலன்ஸ் 7. 8 12s are 96. 96 or 7 103. So 132 total worker வந்து 132 total workers. Option B. Next question போகலாம். அடுத்து பாருங்க, from a vessel contain 100 liter of wine. ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல 100 லிட்டர் wine இருக்கு. 100 லிட்டர். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, if 10 liter are drawn and equal amount of water is added. இப்போ இதுல இருந்து 10 லிட்டர் வெளிய எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலா 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? 10 லிட்டர் வெளிய எடுத்தாச்சுனா 90 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா? 10 லிட்டர் வாட்டர் இருக்கும். இது ஒயின். அடுத்து என்ன சொல்றாங்க, from the mixer 10 liter again drawn out on the same quantity. ஓகேங்களா? இப்போ இருக்குதுல again ஒரு 10 லிட்டர் வெளிய எடுக்கறாங்க, அதுக்கு பதிலா 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. இப்போ again இப்போ 90 லிட்டர் ஒயினும் 10 லிட்டர் இதுவும் இருக்கு. இதுல 10 லிட்டர் எடுக்கும்போது டோட்டல் 100 லிட்டர் இருக்குனா, அதுல 10 லிட்டர் எடுக்கும்போது இந்த 9 லிட்டர்ல 90 லிட்டர்ல 9 லிட்டர் வெளிய வரும். இந்த 10 லிட்டர்ல 1 லிட்டர் வெளிய வரும். ஓகேங்களா? அப்ப இது என்ன ஆகும்? 81 லிட்டர் ஆகும். 90 ல இருந்து 81 லிட்டர் ஆகும். அடுத்து இது 9 லிட்டர் ஆகும். ஓகேங்களா? இப்போ 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? 81 லிட்டரும் இது 90 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன ரேஷியோல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 81:90 ரேஷியோல இருக்கும். வாட்டரும் ஆல்கஹாலும் வாட்டரும் 81:90ங்கற ரேஷியோல கடைசியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Men, women and children are employed to do the work of proportion is 3:2:1. அப்போ men, women, children. ஓகேங்களா? இவங்களோட எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. 3:2:1. இந்த ரேஷியோல
எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் தி வேஜஸ் ஆஃப் 5:3:2 இவங்களுக்கு சேலரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5:3:2ங்கிற ரேஷியோவில் சேலரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து எனக்கு டோட்டல் சேலரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3 சார் இது 15 பார்ட், இவங்க 6 பார்ட், இவங்க 2 பார்ட். ஸோ 15 + 6 21 அண்ட் ஒரு 2 டோட்டல் எவ்வளோ ஆச்சு? டோட்டல் 23 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 23 பார்ட்டுக்கு டோட்டல் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,350. 10,350. ஓகேங்களா? அப்படின்னா இப்போ மென்னோட சேலரி கேட்குறாங்க. மென் சேலரி 15%. சரி 15 பார்ட்ஸ் இது எவ்வளோ பார்க்கணும். ஸோ 123 சார் இது அடிச்சிங்கன்னா 423 சார் 92 பேலன்ஸ் 11 115 ஆகும் 523 சார். ஸோ 450 × 15 மென்னோட சேலரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் 90 மென் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மென்னுக்கு அவங்க கேட்குறாங்க. அப்போ அப்படியே 90 டிவைட் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணால் 19 சார் இது 59 சார் 515 சார் எவ்வளவு 75. ஸோ ஒரு மென்னோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தி டாக்ஸி சார்ஜஸ் in a city contain fixed charges and additional charge per kilometer. ஓகேங்களா? ஒரு டாக்ஸி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அடிஷனல் சார்ஜ் பே பண்றாங்க. ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு 5 கிலோமீட்டர் தி ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப் டு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளது அடிஷனல் சார்ஜ். தி சார்ஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் இஸ் 350 rupees. இப்போ 10 கிலோமீட்டருக்கு 350 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தி சார்ஜ் ஆஃப் 25 கிலோமீட்டர் இஸ் 800 rupees. 25 கிலோமீட்டருக்கு ஓகேங்களா 800 rupees சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸ்ட்ரா 15 ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் பேலன்ஸ் உள்ளது ரேட். இப்போ 10க்கு அப்புறம் 25 இது பேலன்ஸ் 15 கிலோமீட்டர் வருது. ஓகேங்களா? அப்போ 15 கிலோமீட்டருக்கு இங்க ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். அப்போ 350ல 800 ல இருந்து 350 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 450 rupees வரும். ஓகேங்களா? சோ 15 கிலோமீட்டருக்கு 450 rupees னா 1 கிலோமீட்டருக்கு இத அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 30 rupees வரும். அடுத்து என்ன சொல்றாங்க? தி சார்ஜ் ஆஃப் a distance of 30 கிலோமீட்டருக்கு எவ்வளவு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி 25 கிலோமீட்டருக்கு 800 rupees இருக்கு. சோ 30 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 30 rupees னா 5 கிலோமீட்டர் ஒரு 150 rupees வரும். சோ 800 plus ஒரு 150 equal to 950 rupees. இதோட ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.